பைனரி ட்ரீ. ஒரு ட்ரீயை வந்து நாங்க கலங்களா ஜோதிச்சோம்னு சொன்னாங்க பைனரி ட்ரீ போல இருக்கும். ஒரு ட்ரீல எப்படி பிரான்சஸ் கிளைகள் இருக்கோ அதே மாதிரி எங்களோட பைனரி ட்ரீலயும் பிரான்சஸ் இருக்கு. சோ ஒரு பிரான்ச் எடுத்தோம்னு சொன்னா அதுல மல்டிபிள் நோட்ஸ் இருக்கு. மினிமம் ஒரு நோட் இருக்கும், மேக்சிமம் எத்தனை நோடும் இருக்கலாம். சோ ஒரு பிரான்சின் சம்னு சொன்னா அந்த பிரான்ச்ல இருக்கிற எல்லா நோட்ஸின் வேல்யூஸையும் கூட்ட வாரதான் அந்த ஒரு பிரான்சின் சம். அப்படி பைனரி ட்ரீல இருக்கிற எல்லா பிரான்சஸின் சம்மையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதான் இன்றைக்கு வீடியோல நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். திஸ் இஸ் கஸ்தூரி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்னிங் தமிழ் எல்ஐடி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த பைனரி ட்ரீ எடுத்தோம்னு சொன்னா இதுல மொத்தம் எத்தனை பிரான்சஸ் இருக்கு? 5 பிரான்சஸ் இருக்கு. இதை வந்து சொல்லி பார்ப்போம். சோ பிரான்சஸ் வந்து எப்பவுமே ரூட் நோட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சோ ஒரு பிரான்ச் வந்து அடுத்தது வந்து இது, அடுத்தது வந்து இது. இந்த மூன்றுமே வந்து எங்களோட பைனரி ட்ரீல லெஃப்ட் சைடுல இருக்கிற பிரான்சஸ். இனி ரைட் சைடுக்கு போனோம்னு சொன்னா இது ஒரு பிரான்ச், அடுத்தது இது ஒரு பிரான்ச். சோ லெஃப்ட் சைட்ல வந்து 3 பிரான்ச் இருக்குது, ரைட் சைட்ல 2 பிரான்ச் இருக்குது. மொத்தமா இந்த பைனரி ட்ரீல வந்து 5 பிரான்சஸ் இருக்கு. சோ இந்த ஒவ்வொரு பிரான்சஸ் 5 பிரான்சஸ்ல சம்மையும் நாங்க கண்டுபிடிச்சு நாங்க ஒரு அரேல போட்டு அதை ரிட்டர்ன் பண்ணணும். சோ எப்படி நாங்க ஒரு பைனரி ட்ரீல இத்தனை பிரான்சஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்? எப்பவே வந்து ஒரு பிரான்ச் வந்து ரூட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், முடியறதுல ஒரு லீஃப் நோட்ல, அதாவது சைல்ட் நோட்ஸ், லெஃப்ட் சைல்ட் நோட்டும் இல்ல ரைட் சைல்ட் நோட்டும் இல்லாத இடத்துலதான் எங்கிட்ட பிரான்சஸ் முடியுது. சோ ஒரு பைனரி ட்ரீல எத்தனை லீஃப் நோட்ஸ் இருக்கோ அத்தனை பிரான்சஸ் இருக்கு. ஓகே, சோ அத்தனை பிரான்சஸ் சமையை நாங்க கண்டுபிடிச்சு ஒரு அரேக்குள்ள போட்டு நாங்க அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, சோ இனி நாங்க பிரான்சஸ் சம் எப்படி காண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். சோ ஒரு பிரான்ச் சம்னு சொன்னா அந்த பிரான்ச்ல இருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் வேல்யூஸையும் கூட்ட வரதான் அந்த ஒரு பிரான்ச் சம். சோ இப்ப உதாரணத்துக்கு இந்த பிரான்ச் எடுத்தோம்னு சொன்னா இந்த பிரான்ச்ல இருக்கிற நோட்ஸ் வேல்யூஸ் என்னன்னா 1 சக 2 சக 4 சக 8. இதை கூட்ட வரதான் இந்த பிரான்ச் சம். ஓகே, சோ அப்படி நாங்க இந்த பைனரி இருக்கிற 5 பிரான்ச் சம்மையும் நாங்க கண்டுபிடிக்கும். ஓகே, சோ நாங்க சம் காணிக்குள்ள வந்து நாங்க லீஃப் நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட்ஸ்ல வேல்யூ கூட்டிக்கிட்டு போகலாம், அல்லது ரூட் நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட்டலாம். பட் பைனரி ட்ரீல வந்து நாங்க எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? நாங்க வளமையாவே ரூட் நோட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். நாங்க சோ இதுக்குமே வந்து நாங்க ரூட் நோட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இனிஷியலா வந்து நாங்க சம்மன்னு சொல்லி ஒரு ஆளை வச்சிருப்போம், அவர் 0வா இருப்பார். சோ நாங்க 0வோட இந்த நோட்ல இருக்கிற வேல்யூவை கூட்ட போறோம். சோ 0வோட 1 கூட்டம்னு சொன்னாங்களுக்கு 1 கிடைக்கும். ஓகே, இனி நாங்க செக் பண்ணுவோம். இது ஒரு லீஃப் நோட் சொன்னாக்க அதோட அந்த பிரான்ச் முடியுது. பட் இது லீஃப் நோட் இல்ல. சோ நாங்க அதோட லெஃப்ட் சைடுக்கு வரோம். 2 சைடுமே போவோம், பட் இப்போதைக்கு நாங்க ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுறோம்னா லெஃப்ட் சைடுக்கு வரோம். சோ இந்த நோடு எடுத்தேன்னு சொன்னா இந்த நோடு சம் காண்றது என்ன செய்வேன்? இது பேரண்ட் சம். இப்போ பேரண்ட் சம் என்ன? 1. சோ 1ஓட நான் 2 கூட சொன்னாக்க 3 கிடைக்கும். ஓகே, சோ என்ன செக் பண்ணா இது லீஃப் நோடோடு இல்ல, லீஃப் நோட் இல்ல. சோ நான் லெஃப்ட்டுக்கு வரேன். இனி இந்த நோடின பேரண்ட் சம் என்ன? 3. சோ 4 3 7 இந்த நோடுக்கான சம் வேல்யூ. இந்த நோட் லீஃப் நோடோ இல்ல, சோ இதோட பிரான்ச் முடியல. சோ நான் அதிന്റെ லெஃப்ட் நோடுக்கு வரேன். சோ இந்த நோடின பேரண்ட் சம் என்ன? 7. சோ 8 7 15. இந்த நோட் லீஃப் நோடோ இந்த நோடுக்கு வந்து சைல்ட் நோட்ஸ் இல்ல. சோ இது ஒரு லீஃப் நோட். சோ ஒரு பிரான்ச்சின் சம் வந்து 15. சோ ஒரு நோட் வந்து லீஃப் நோட அடிக்கக்குள்ள அந்த பிரான்ச்சின் சம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லீஃப் நோடின் வேல்யூவோட எதை கூட்டுறோம்? நாங்க அதிന്റെ பேரண்ட் சம்ம கூட்டுறோம். சோ இந்த பேரண்ட் சம்மன்னு சொன்னா அதிന്റെ பேரண்ட் சம் வேணும் எங்களுக்கு. அப்படியே நாங்க எங்க போவோம்? எங்கட ரூட் நோட்டுக்கு திரும்பி போவோம். சோ எங்களுக்கு ஒரு நோட் லீஃப் நோட்டின் சம், அந்த லீஃப் நோட் வரைக்குள்ள பிரான்ச் முடியுது. அந்த இடத்துல பிரான்ச் சம் வேணும்னு சொன்னா அந்த நோடின் வேல்யூவோட அதிന്റെ பேரண்ட் சம்ம கூட்டணும். அதிന്റെ பேரண்ட் சம் வேணும்னா அதிന്റെ பேரண்ட்டுக்கு அதிന്റെ பேரண்ட் சம் வேணும். சோ ஒரு நோடு எடுத்தோம் சொன்னா அந்த நோடுக்கான பேரண்ட் சம் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சோ இதான் வந்து ஐடியா. சோ இப்படியே இந்த பைனரி ட்ரீல இருக்க எல்லா நோடுக்கான பேரண்ட் சம் வேணாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ பார்த்தவன்னு சொன்னா இந்த ரூட் நோடுக்கு பேரண்ட் நோட் இல்ல. சோ அவற்ற சம் வந்து 0. சோ இனி இவற்றை இந்த சைல்டுக்கு வந்தோம்னு சொன்னா இவற்ற பேரண்ட் சம் எவ்வளவு? 1. இவற்ற பேரண்ட் சம்
அதே 1. இனி நாங்க இந்த நோடுக்கு சொன்னா இவற்ற பேரண்ட்ஸ் எவ்வளவு 3. இவற்ற பேரண்ட்ஸ் 3. பேரண்ட்ஸ் சொன்னா இந்த சம்மோட இந்த வேல்யூவை நாங்க கூட்டுவோம். இந்த பேரண்ட் வேல்யூவை கூட்டுவோம். சோ இவற்ற பேரண்ட்ஸ் என்ன 3 3 4. அதே மாதிரி இவற்ற பேரண்ட்ஸ் 4. இனி இந்த நோடு சொன்னா இவற்ற பேரண்ட்ஸ் என்ன 4 3 7. இவற்ற பேரண்ட்ஸ் 4 3 7. இவற்ற பேரண்ட்ஸ் 5 3 8. ஓகே. சோ நாங்க எல்லா நோடுக்குமான பேரண்ட்ஸ் நம்ம கண்டுட்டோம். இனி ஆன்சரை பார்த்தோம்னு சொன்னா இந்த ரெண்டையும் கூட்டம்னு சொன்னவங்களுக்கு 15 வரும். இந்த ரெண்டையும் கூட்டினவங்களுக்கு 16 வரும். இந்த ரெண்டையும் கூட்டினவங்களுக்கு 18 வரும். இந்த ரெண்டையும் கூட்டினவங்களுக்கு 10 வரும். இந்த ரெண்டையும் கூட்டினவங்களுக்கு 11 வரும். சோ இந்த 5 தான் வந்து இந்த பைனரி ட்ரீக்கான பிரான்ச் சம்ஸ். சோ இந்த 5ஐயுமே வந்து நாங்க ஒரு அரேக்குள்ள போட்டு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே. சோ இதான் வந்து ஐடியா. சோ நாங்க இதை வந்து எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சோ இதை பார்த்தோம்னு சொன்னா நாங்க எது மட்டும் போறோம் ஒரு பிரான்ச் எடுக்கிறதுக்கு அதுல டெப்த் மட்டும் போறோம். ரைட். சோ இங்க ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒவ்வொரு டெப்த்துக்கும் வரும். அதாவது ஒரு லீஃப் நோட்டுக்கும் வரும். சோ டெப்த்துக்கு போறோம்னு சொன்னா என்ன அப்ரோச் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சோ ஸ்டெக் அப்ரோச்சை யூஸ் பண்ணி தான் நாங்க இந்த கொஸ்டினை செய்ய போறோம். சோ நாங்க ஸ்டெக்ல பழமையா புஷ் பண்ணிக்கலாம் அந்த நோட வந்து புஷ் பண்றாங்க. பட் எங்களுக்கு இப்ப என்ன தேவை ஒரு நோட் நாங்க புஷ் பண்றோம்னு சொன்னா அதுக்கான பேரண்ட்ஸ் என்னன்றதும் தேவை. அப்பதான் ஒரு நாங்க நோட புஷ் பண்ணிக்கலாம் அந்த நோடுக்கு சைல்ட் நோட்ஸ் இல்லைன்னு சொன்னா அதோட பேரண்ட்ஸ் அமையும் அந்த நோடின வேல்யூவையும் கூட்ட பாருங்க அந்த பிரான்ச்சுக்கான சம். சோ நாங்க ஒரு ஸ்டெக்ல வந்து நோட புஷ் பண்ணிக்கல அந்த நோடோட சேர்த்து அந்த நோடுக்கான பேரண்ட்ஸ் அமையும் புஷ் பண்ணுவோம். ஓகே. சோ இதான் ஐடியா. இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுதுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. சோ எங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பைனரி ட்ரீ தேவை. பட் ஆல்ரெடி நாங்க பைனரி ட்ரீயை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். சோ அதை நாங்க இந்த ஃபைல்ல வந்து இம்போர்ட் பண்ணோம். சோ இனி நாங்க பிரான்ச் நம்ம வந்து ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் எழுதுவோம். அதுக்கு இன்புட்டா நாங்க எங்கட பைனரி ட்ரீயை பாஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க எங்கட பைனரி ட்ரீக்கான இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுவோம். அந்த பைனரி ட்ரீல வந்து நான் சேம் அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை பண்ண போறேன். சோ அதை நான் ஒரு அரேக்குள்ள போடுறேன். சோ நாங்க பிரான்ச் சம் எடுத்தோம்னு சொன்னா அதை லொக் பண்றதுக்கான கோடிங் எழுதிட்டோம். இனி நாங்க பிரான்ச் சம்ம வந்து ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் எழுதுவோம். சோ நான் வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எழுத போதும். ரைட். பிரான்ச் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கான சம்மை வந்து நாங்க ஒரு அரேக்குள்ள புஷ் பண்ண போறோம். சோ அந்த அரேயை வந்து நான் கிரியேட் பண்றேன். அதுதான் நாங்க ரிட்டர்ன் பண்ணுவோம். சோ நாங்க இதுக்கு வந்து ஸ்டெக் அப்ரோச் யூஸ் பண்ண போறோம். சோ ஸ்டெக்குன்னு சொல்லி ஒரு அரே கிரியேட் பண்றேன். சோ இனிஷியலா நாங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்கட ரூட் நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ நாங்க ஸ்டெக்குக்குள்ள எங்கட ரூட் நோட்டை புஷ் பண்ணுவோம். நாங்க பார்த்து நாங்க நோட வந்து ஸ்டெக்குக்குள்ள புஷ் பண்ணிக்க அதோட சேர்த்து அதிന്റെ பேரண்ட்ஸ் அம்மையும் புஷ் பண்ணுவோம். ஓகே. சோ நாங்க அதை ஒரு ஆப்ஜெக்டா புஷ் பண்ண போறோம். சோ நோட் வந்து எங்கட ரூட் நோட் அதே மாதிரி பேரண்ட்ஸ் சம்மன்னு சொல்லி ஒரு ஆளை நான் வச்சிருக்கேன். சோ எங்களோட ரூட் நோடுக்கான பேரண்ட்ஸ் சம் என்ன 0. ஓகே. இனி நாங்க வைல் லூப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டெக்ல லென்த்க்கு மட்டும் இந்த வைல் லூப் ரன் ஆகும். ஓகே. சோ நாங்க இனி ரூட் நோட்டை வந்து ஸ்டெக்ல இருந்து பொப் பண்ணி எடுக்க போறோம். அப்படி பொப் பண்ணி எடுக்கலாம் அதே நேரம் எங்கட இந்த பேரண்ட்ஸ் சம்மையும் எடுக்க போறோம். சோ ரெண்டுமே வந்து ஒரு பப்ளி எங்களுக்கு வர போதே ஒரு எலிமெண்டா தான் ஒரு ஆப்ஜெக்டா தான் நாங்க ஸ்டெக்ல அது புஷ் ஆகிடும். சோ ஸ்டெக்ல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. அது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து எங்க பைனரி ட்ரீன்ற ரூட் நோட்டும் இருக்கு அதே நேரம் அதுக்கான பேரண்ட்ஸ் இருக்கும். சோ நாங்க டி ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ரெண்டையுமே வந்து ஒரு நேரத்துல எடுக்க போறோம். ஓகே. சோ நோடுக்கு வந்து ரூட் எங்களோட பைனரி ட்ரீல ரூட் நோட் அசைன் ஆகும். பேரண்ட்ஸ் நமக்கு வந்து 0ன்றது இனிஷியலா அசைன் ஆகும். ஓகே. சோ இனி நாங்க பேரண்ட்ஸ் சம் எடுத்துட்டோம். இனி அந்த நோட்ல வச்சுக்கொண்டு அந்த நோடுக்கான சம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது அந்த பேரண்ட்ஸ் சம்மோட அந்த நோடின் வேல்யூ கூட்ட வராது அந்த நோடுக்கான சம். சோ அதை நாங்க கண்டுபிடிப்போம்.
இனி நாங்க செக் பண்ண போறோம் அந்த பர்டிகுலர் நோட் வந்து லீஃப் நோட் ஆண்டு. லீஃப் நோட் சொன்னா என்ன அர்த்தம், அதோட அந்த பிரான்ச் முடியுது. சோ இந்த கரண்ட் சம் வந்து எங்களோட ஒரு பிரான்ச் சம். சோ அந்த எங்களோட பிரான்ச் சம்முக்குள்ள நாங்க அதை புஷ் பண்றோம். ஓகே, சோ லீஃப் நோட் எப்படி செக் பண்ணுவோம், அந்த நோடுக்கு வந்து லெஃப்ட் நோடும் இல்ல ரைட் நோடும் இல்லைன்னு சொன்னா அது ஒரு லீஃப் நோட். அதாவது சைல்ட் நோட்ஸ் இல்லைன்னு சொன்னா அது ஒரு லீஃப் நோட். நாங்க எங்களோட கரண்ட் சம் எங்கிட்ட பிரான்ச் சம்முக்கு புஷ் பண்ணுவோம். அந்த நோடுக்கான அந்த கரண்ட் சம் தான் வந்து எங்கட அந்த ஃபுல் பிரான்ச்சுக்கான சம். ஓகே, எக்ஸாம்பிள் சொன்னா என்ன எங்கட நோடுக்கு வந்து லெஃப்ட் நோட் இருக்குது அல்லது ரைட் நோட் இருக்குது அல்லது ரெண்டு நோடுமே இருக்குது. சோ அதோட எங்கட பிரான்ச் முடிய போறது இல்ல. சோ எங்கட அந்த ஸ்டெக்ல வந்து அந்த நோடுக்கு லெஃப்ட் நோட் இருந்தா அந்த லெஃப்ட் நோட புஷ் பண்ணுவோம், நோடுக்கு ரைட் நோட் இருந்தா அந்த ரைட் நோட புஷ் பண்ணுவோம். நோடு எது, எங்கட நோடுங்க லெஃப்ட் நோட். பேரண்ட் சம் என்ன, எங்கட இப்ப இருக்கிற நோட் என்ற கரண்ட் சம். ஏன் இப்ப எங்கட இருக்கிற இந்த நோட் தான் வந்து எங்கட இந்த லெஃப்ட் நோட் பேரண்ட் நோட். சோ எங்கட இப்ப இருக்கிற நோட் கரண்ட் சம் தான் வந்து இந்த லெஃப்ட் நோடுக்கான பேரண்ட் சம். ஓகே, அதே மாதிரி எங்கட நோடுக்கு ரைட் நோட் இருக்கும்னு செக் பண்ண போறோம். இருந்தா சரி. ஓகே, சோ இந்த லூப் வந்து ஸ்ட்ரைக்ல எல்லா எலிமெண்ட்ஸும் முடிஞ்சா அப்புறம், அதாவது எல்லா பிரான்ச் சமம் வந்து கண்டுபிடிச்சா கூடாது ஐ லூப்ல இருந்து வெளியில வந்து பிரான்ச் சமம் வந்து ரிட்டர்ன். ஓகே, நாங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 11, 10, 18, 16, 15. ஓகே, நாங்க வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து எடுத்தாங்க. எங்களுக்கு 15, 16, 18, 10, 11 வந்தது. இது வந்து ரைட் சைட்ல இருந்து வந்திருக்கு. ரைட், 11, 10, 18, 16, 15. ஏன் அப்படி வந்ததுன்னு சொன்னா, இதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் நோட புஷ் பண்றோம், அதுக்கு பிறகுதான் ஸ்ட்ரைக்ல ரைட் நோட புஷ் பண்றோம். ஸ்ட்ரைக்ல இந்த இருக்கைக்குள்ள ஹொப் பண்ணி இருக்கைக்குள்ளங்களுக்கு லாஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் அறுபடும். சோ நாங்க லாஸ்டா புஷ் பண்ணது ரைட் நோட். சோ இங்க எடுவடைக்கு ஃபர்ஸ்டா ரைட் நோட் எடுவட்டு இருக்கும். சோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் அதான் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் சைடு எடுவட்டு, அதுக்கு பிறகு அதாவது ரைட் சைடு இருக்கிற பிரான்ச்ல சம்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அதுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகுது. பட் எங்களுக்கு மாறி எங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்தா இப்படி வந்தாலும் உங்களுக்கு ஓகே, எந்த ஓடர்லாம வண்டி இல்ல. அந்த பைனரி ட்ரீல இருக்கிற பிரான்ச் சம் வந்தாங்க கண்டுபிடிச்சோம்னு சொன்னா ஓகே. பட் எங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்தாலும் வேணும்னு சொன்னாங்க, அதே ஓடர்ல வேணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ரைட் நோட புஷ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு லெஃப்ட் நோட புஷ் பண்ணணும்னு சொன்னா கடைசியா இருக்கிறது லெஃப்ட் நோட். இங்க எடுபடைக்குல ஃபர்ஸ்டா லெஃப்ட் நோட் எடுபட்டு இருக்கும் ஒப்பனைகளும் கடைசி எலிமெண்ட். சோ கடைசியா இருக்கிற வந்து லெஃப்ட் நோட், அது எடுபட்டு லெஃப்ட் சைட்ல இருந்து ஆன்சர் பண்றேன். சோ இப்போ போய் ஆன்சரை பார்த்தோம்னு சொன்னா 15, 16, 18, 10, 11. ஓகே, சோ இதான் வந்து ஒரு பைனரி ட்ரீல இருக்கிற பிரான்சஸ், எல்லா பிரான்சஸ் இந்த சம்மையும் எடுக்கிறதுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஓகே, சோ இனி வந்து இந்த அல்கோரித்துக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி பார்ப்போம். சோ டைம் கம்ப்ளெக்சிட்டி வந்து இதுல வந்து சிக்னிபிகண்டான டைம் கம்ப்ளெக்சிட்டி வந்து எடுக்க சொன்னா இந்த வைலூப்ல வந்து எத்தனை ஐட்ரேஷன் நடக்கும்ன்றதை வச்சுக்கொண்டு இந்த டைம் கம்ப்ளெக்சிட்டி வந்து இருக்கும். சோ வைலூப் வந்து மேக்சிமம் எத்தனை ஐட்ரேஷன் நடக்கும், எங்களோட பைனரி ட்ரீல வந்து எத்தனை நோட்ஸ் இருக்கோ அத்தனை ஐட்ரேஷன் தான் மேக்சிமம் நடக்கும். சோ இதுக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி என்ன, பிகோ ஆஃப். சோ n நோட்ஸ் இருக்குன்னு சொன்னா மேக்சிமம் n ஐட்ரேஷன் தான் நடக்கும். சோ அதுக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி வந்து பிகோ ஆஃப் n. அதே மாதிரி ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டியை பார்த்தோம்னு சொன்னா இந்த அல்கோரித்துல வந்து ஸ்பேஸ் இருக்க போறது வந்து கொண்டு வந்தவங்க இந்த ரிட்டர்ன் பண்ண போற பிரான்ச் சம்முக்கு, மற்றது வந்து எங்கட ஸ்டெக்குக்கு. சோ எங்கட ஸ்டெக்ல சரி அல்லது பிரான்ச் சம்ல சரி எங்கட ரீட வந்து எத்தனை நோட்ஸ் இருக்கோ அதை விட கூட எலிமெண்ட்ஸ் வந்து மாறுறது பாசிபிள் இல்ல. சோ பிரான்ச் சம்மலே வந்து லீஃப் நோட் இந்த கவுண்ட் வந்து எங்க பிரான்ச் இந்த கவுண்ட். சோ லீஃப் நோட் இந்த கவுண்ட் வந்து எப்படியுமே வந்து எங்க ஸ்டெக்ல எங்க பைனரி ட்ரீல இருக்கிற நோட்ஸ் கவுண்ட விட குறைவா தான் இருக்கும். அதே நேரம் ஸ்டெக்லையுமே வந்து ஸ்டெக்ல வந்து நாங்க எங்கட நோட்ஸ் தான் புஷ் பண்ண போறோம். சோ மேக்சிமம் வந்து எது மட்டும் வரலாம்னு சொன்னா எங்கட பைனரி ட்ரீல எத்தனை நோட்ஸ் இருக்கோ அத்தனை நோட்ஸ் தான் மேக்சிமமே வரலாம். சோ எங்கட ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டியும் என்ன, பிகோ ஆஃப் n. ஓகே, இதான் வந்து இந்த அல்கோரித்துக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி. ஓகே,
சோ இன்னைக்கு வீடியோல ஒரு பைனரி ட்ரீட பிரான்ச் நம்ம வந்து எப்படி காண்றது, அதுக்கு பின்னால இருக்கிற அல்கோரிதம் என்ன, அந்த அல்கோரிதம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுதுறதுன்னு சொல்லி பாத்துறாங்க. அதே நேரம் அதுக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி பாத்துறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும்.